உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சுதாவின் சமையலறை என்ற யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலில் குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வரும். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி எப்படி டேஸ்டியாக வச்சுருந்ததை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், வெள்ளைப்பூடு, இஞ்சி, சிக்கன் குழம்பு பொடி, கரம் மசாலா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். சட்டி காஞ்சிருச்சு, ஆயில் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் காயவும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். நல்லா இப்போ பொரியவும் 2 தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி வைக்கிறோம். ரெண்டு பழமும் சேர்த்துருக்கேன். இன்னொரு பழம் நம்ம வதக்கி அரைக்கும் போது அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். அது நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிக்கிறோம். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு நிறையா சேர்க்குறோமோ அவ்வளோக்கும் நல்லாயிருக்கும் கறி குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கவும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதோடு ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயை வச்சு அதில் வெங்காயம் தக்காளி இதில் வதக்கி காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காய் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் வதக்கி நல்லா அரைச்சி அதோட ஆட் பண்ணால் கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கவும் இப்போ வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கிரேவி செய்யும் போதும் தக்காளி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா அந்த கிரேவி டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி விட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. அது இப்போ தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். கரம் மசாலா 2 ஸ்பூன், சிக்கன் குழம்பு பொடி 2 ஸ்பூன், நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. தண்ணி இப்போயே ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மசாலெலாம் போய் அப்போ தான் இந்த கறியில் செய்யணும். இப்போ
இப்போ நம்ம அந்த ஆட் பண்ண மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவி பக்குவத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கிரேவி இறக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கிடுவோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.